Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல 3 வெங்காயத்தை வச்சு டக்குன்னு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அமினா சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சன்னமாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இது உதிர்த்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தனித்தனியாக வர மாதிரி உதிர்த்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி காம்பாக இருக்கும். இந்த காம்பை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு உதிர்த்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இதில் நம்ம தேவையான பொருட்களை சேர்த்திக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம். சின்ன பசங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ண மல்லி இலை, இதோட ஒரு துண்டு இஞ்சி துருவி வச்சுருக்கேன். இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் போல் மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதுமே இதில் ஒரு 1/2 கப் ரைஸ் ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதாவது அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவோ இல்லை வறுக்காத அரிசி மாவோ எது வேணாலும் நீங்கள் இதோட சேர்த்திக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதில் நம்ம ரைஸ் ஃப்ளவர் சேர்த்திக்கலாம். 1/2 கப்பு சரியாக இருக்கும். நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயத்தில் இருக்கிற நீர்லாம் நல்லா இறங்கிருங்க. அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி வேணும்னா வேணால் லைட்டாக நீங்கள் துளிச்சு விட்டிங்கன்னா போதுமானது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி தொளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா மாவு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா வந்துடும் மாவு. பாருங்கள், இது இப்படி கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு எண்ணெயில் அப்படியே தனித்தனியாக உதிரிட்டு போயிடுங்க. நம்மளுக்கு சரியான அளவில் வராது. அதனால் லைட்டாக தண்ணி தொளிச்சு மட்டும் விடுங்க, போதுமானது. இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் சேர்த்து தானங்க நம்ம மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு கையில் அவ்வளோ சீக்கிரம் மாவு ஒட்டாது. பாருங்கள், அது அழகான ஷேப்பில் வருது. பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், ஃப்ளேமு மீடியம் வச்சு பண்ணுங்கள். இதை போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் கழித்து இதை திருப்பி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்துருங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும் போது உங்களுக்கு மேலே அப்படி வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெந்துடும், ஆனால் ஆயில் நிறையா குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்போவுமே இந்த மாதிரி வடையெல்லாம் செய்கிற மாதிரி இருந்தீங்க, வடையோ பக்கோடாவோ எது செய்கிற மாதிரி இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 வெங்காயத்தை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பண்ணிட்டோம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் 3 வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.